முதல் உத்தரவு தஞ்சாவூர் கணவன் மனைவி நலமான பேதொடி பேதும் பிரிந்து போற பிள்ளையை பத்தி கேட்டு வந்தது யார்? பிரிந்து போற பிள்ளை வழக்கு பத்தி யாருக்காக வந்திருக்கா? வழக்கு வழக்கு இருக்கா? உட்காரலாம். கருதானிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு மனதோட கீழே உட்கார்ந்து இடையில யாரும் பேச்சு கொடுக்க கூடாது, தெளிவா இருக்கணும், வாக்குக்கு இடைஞ்சல் கொடுக்க கூடாது. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சில ஆண்டுகளாக உன் பிள்ளை உங்களை விட்டு பிரிஞ்சு உட்கார்ந்துருக்கான். அதுக்கு ஒரு பெண்மணி ஒரு காரணம் என்பது உண்மையாகும். அந்த நிலையில இருந்து மீட்டி உன் பிள்ளைகளை உங்களை சேர்த்திருந்தா போதுங்களா? கால் வந்து அணி உட்காருவான். அந்த பையனை ஒரு முகத்தோடு உன் வீடு கொடுத்து கேட்கிறேன். வெற்றியாகிட்டார். வாமா, உன் காரை பத்தி நான் கேட்டேன். கொஞ்சம் தப்பு வந்து நஞ்சிருக்கு. ஆயுர்வேதிக்கு ட்ரீட்மெண்ட் சரியாயிரும், ஆபத்து வராம காப்பாற்ற வெற்றியாகிட்டார். அதே தஞ்சாவூர் பிள்ளைய பத்தி கேட்டு வந்தவங்க வரலாம். தொழில் கடன்கள் தோல்வதாக கேட்டது யாரு? உட்கார்ந்து ஐயா, என்ன வேணும் உங்களுக்கு? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக இருக்கிற தொழிலுக்கு மீஞ்சிய கடன்களை வாங்கி உன் குடும்பம் கடன் போட்டு வச்சு அதுக்கு உன் பிள்ளைகள் தான் காரணம். முதல்ல சொல்லும்போது இது வேண்டாம்னா சில நாட்கள் ஆகட்டும், நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து செய்யணும்னு சொல்றதுக்கு உங்களெல்லாம் எடுத்து வைத்தாங்க. கால் வைப்பாங்க. அதனால இந்த கண்ணை தீர்த்தாரே. ஆனா ஒரு மகன் வழக்க சந்திக்கணுங்கிற ஒரு நிலைமை இருக்குப்பா. பக்கத்துல ஒரு பையன் ஒரு வழக்கை சந்திக்கணுங்கிற ஒரு விதி இருக்கு. அது நடக்காது, அப்படி ஒரு விஷயம் இருக்காது. காப்பாற்றிட்டாரு. இந்த அவனுக்கு பணம் தானே வேணும், வேற எதுவும் வேணும். வெற்றியாகிட்டார, வேலையும் வாங்கிட்டாரு. சாப்பிட்டு போங்க. கால் வந்து வரா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. 2.5 வருஷ காலமாக நீ உழைக்கிற போனா வேண்டா போய்கிட்டு இருக்கு. இதற்கிடையில இன்னொருத்தருடைய ஐடியாவை கேட்டு உன் பணம்லாம் நஷ்டமாயிருக்கு. அதனால இப்ப எந்த தொழிலையும் சிறப்பா செய்ய முடியாம லாக்காய் இருக்க. அதனால எனக்கு பிழைப்புக்கு வழி வேணும், இழந்த பணமும் வேணும்னு கேட்கிறேன். கால் விட்டுவா. வாடா, வேற என்னப்பா வேணும்? கடவுளை திருத்தார உன்னோட குடும்பத்தோட ஒளி சேர்த்து தைரியமா பாப்பா. கால் விட்டுலாம். யார் நீங்க எந்த ஊரு சார்? நீங்க எந்த ஊரு? இவ்வளவு தூரம் வரணும். எங்க இருந்தீங்க? யாரு இல்லைங்க. என்ன வேணும் உனக்கு? நீ என்ன பண்ணிடு கிளம்பிட்டாரு. அப்படியா? சரி, இன்னொரு காலம் இருக்கும். அமைதி. நம்ம தமிழ்நாட்டு பொம்பளையில புரிதலை பத்தி குறைஞ்சா ஏத்துக்கிட மாட்டான். நீ ஏத்துக்குவியா? புரிதலை புரிதல் சேர்க்கிறேன். உங்களை சொல்றதை விட உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுதான் புண்ணியமா இருக்கு. தமிழ்நாய்க்கு
நான் கருமசாமி இருக்கேன். உங்களெல்லாம் காப்பாத்துறதுக்கு கனவு போட்டது நான் தான். 5 ஆண்டு காலங்களா எங்களை அம்மோட உறுதியை பார்க்கணும் சாமி. சொத்துக்களை இழந்து போக முடியாத நிலைமையும், கடன்பட்டு வேதனையும், பிள்ளைகளால் பலனடைய முடியாத துயரத்தையும் அடைய வச்சுட்டு இப்ப உயிருக்கே போராட்டம் வரக்கூடிய நிலைமையிலிருந்து காப்பாற்றி கொடுத்து முட்டையை வச்சிருக்கோம். அதனால அடுத்த வாழ்க்கை பிரச்சனை இருக்குமா, கடன்களை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு உங்களுடைய கேள்வி. யார் நீ எங்க வந்து நிற்கிற? வேற என்ன வேணும்? கடன் தீரும், மக வெளிநாடு செல்வான், வெற்றி அடைவான். போலீஸ் கேஸ் எதுவும் வராது, நான் காப்பாற்றுறேன். அடுத்த உத்தரவு தான் கேட்க திருச்சி தலைவர் தலைவி வாங்க. சிவாயத்தை நான் அறிந்தேன். நிறைய பணங்களை நம்பிக்கை துரோகத்தால் இழந்து வேதனை பெற்றி இப்போ உன் பிள்ளைகளுக்கு புதுமையான ஒரு வருமானத்தை உருவாக்கி தெளிவு இருந்தா போதுமா? கொஞ்சம் கண்ண முடிக்கலாம். ஓ அப்படியா? கேட்பாங்க. சொன்னா அம்மா நீ யாரு போது வைக்கிற யாரு? வா உட்காரலாம். கண்ண முடிக்கலாம். உட்காரலாம். சிவம் வேண்டுமா சக்தி வேண்டுமாப்பா? சிவ வேணுங்கிறதுக்காக குண்டலினியை பின்பக்கமாக எழுப்புறதுக்கு போது முன்பக்கமாக எழுதுகிறது. நான் சொல்லி எதுவும் புரியுதா புரியலையா? அதனால சில நேரத்துல மன அலைகள் வந்து சக்தியை வந்து பெற முடியாத ஒரு காலம் இருக்கு. இன்னும் வரக்கூடிய இந்த புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு ஞான சக்தி கிடைக்கும். வெற்றியாகிடலாம். வேற என்ன வேணும்? அதெல்லாம் நான் மாத்திட்டாலும் என்னை பார்த்து போறேன். தியானத்தாலும் தவத்தாலும் பெற முடியாததை ஒரு சக்தி குருவாலும் பெற முடியும். அதுக்கு அந்த பாக்கியம் இருக்காங்கிறது கருத்தாங்க. கருதாமிக்கு கருதாமி நான் பெற்ற கடனை தீர்த்து வழிவகுத்து தரணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? வரலாம். ஐயா அவங்க ஆன்மீகவாதியே. சக்தி சுரூபா நமோ நமோ. பாப்பா காணப்பா. என்னப்பா அங்காளம்மன் தெய்வம் எங்கப்பா இருக்கு? எங்க இருக்கு? அப்படியா? ஐயனார் வராது ஒரு பக்கத்துல. ஆமா கருப்புசாமியே வராது. பொம்பளை வாழ்க்கையை பத்தி காட்டுவது யாருப்பா? மகளிர் வாழ்வை பற்றி காட்டுவது யாரு? உன் கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன். செய்வதை போனாலும் உண்மையை நடக்கல. வீண் மனக்குழப்பம் அது வந்து இப்ப 1.5 ஆண்டுகளாக அதிகமான கடன்களும் மரங்களையும் பட்டிருக்கேன். இந்த தொழிலை அபிவிருத்தி பண்ணி வீட்டுல நோய் இல்லாம காப்பாற்றினா போதுமா? வேற என்ன வேணும்? இந்தா படத்தை வச்சுதான் தொழில் தெரியாது. கருதாமி கருதாமிக்கு என்னுடைய வீட்டுல செய்வதை போலாறு இருக்கு. அந்த தீர்த்தாயான்னு கேட்டு வந்தவங்க. திருச்சி எம்எல்ஏ சாப்பிடாம போயிடாதீங்க. நல்ல காலம். உன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற சமயத்துல ஜாதகங்கள்லாம் சொன்னாங்கன்னா முழுசா சொல்ல மாட்டாங்க. அதுல சில தீய சக்திகள் சேர்ந்து உங்களுக்கு செய்வதை போலாறான உன்னுடைய தொழில் நஷ்டம், பிள்ளைகளுடைய ஒற்றுமைகள் குறைவு, பணங்கள் நிறைய லாசாயி வேலைப்பட்டு இருக்கேன். இந்த ஆவணியில இருந்து உனக்கு தொழில் தொடங்கலாம். அதுக்கு வேண்டிய பணத்தை பெற்றுட்டாங்க. தீய சக்தியில நீக்கிட்டாங்க. வேற என்ன வேணும்? கருதாமிக்கு தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாரு?
பாப்பா என்ன தொழில் தான் தம்பி? நல்ல காரணம். புனிதத்துவ சாமி இருப்பா இருக்காரு தெரியலையா? உன் பின்னாலதான் நிற்காரு. சாமி உங்களுக்கு என்ன தொடர்பு? கருப்பசாமி வராது இருக்காரா? உன் பேர் என்ன? அந்த கண்ணூரில் தான்ப்பா. உன்னுடைய தொழிலுக்கு ஒரு 6 மாதமா வந்து ஒருத்தர் தடை போட்டிருக்காண்டா தம்பி. அதனால உன்னுடைய பணங்கள் தான் வெளித்தா இருக்குமே தவிர இப்போ உனக்கு தொழில லாபம் இல்லாம வருத்தப்பட்டு இருக்க. இடமாற்றம் பண்ணலாமாங்கிற ஒரு எண்ணம் உனக்கு வருது. இடத்தை மாற்றிக்கொள், கடத்தை நீக்கி ஒரு வெற்றியாகிட்டார். வேற என்னப்பா வேணும்? இடத்தை மாற்றிக்க. கருதாமிக்கு கருதாமிக்கு விருதுநகர் 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 அப்பா விருதுநகர் வாப்பா காரணம் சொன்னா விருதுநகர் இல்லையே விருதுநகர் ஆமா சும்மா இருக்கியா? உட்காருப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பெருமாள் கோயில் எங்கப்பா இருக்கு? சங்கு சக்கரம் தடுத்து தெரியுது. இப்பொழுது 6 ஆண்டு காலங்களாக உன்னுடைய பணங்கள்லாம் நிறைய நஷ்டமும் மனவேதனையும் பெற்றிருக்கும் இருக்கா? எதிர்பாராம வழக்குகளை சந்திப்போமோ என்ற ஒரு சில மனக்குழப்பமும் தோணியது. இவையெல்லாம் நான் நீக்கி தரணும். வேற என்ன வேணுக்கும்? பணமும் கிடைக்கும், வழக்கு இல்லாமல் வெற்றியாகிறார். கருதாமிக்கு உடல்நிலையை பத்தி கேட்க வந்தது யாரு? விருதுநகர் அம்மா உனக்கு அங்கே நீங்க ஏன் அழுதுங்க? உடல்ல என்ன பிரச்சனை? அமைதியா இருந்தா போதுமே, ஒண்ணுமே சொல்லாங்க. காளியம்மா தெய்வம் எங்க இருக்கு? பத்திரகாளி அம்மன் எங்க இருக்கா? அது சொல்றதுக்கு எவ்வளவு நேரமா? மனதில் தோற்றமா டாக்டர் எது சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? அதான் புரிஞ்சுக்காங்க. இவங்களுக்கு வந்து மன அதிர்ச்சி ஏற்பட்டு பிரெயின் தோன்றுவார் நரம்புல பாதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து அறுவை சிகிச்சை இல்லாமலேயே ஆயுர்வேதிக்கு மசாஜ் சம்பந்தமான மருத்துவத்தை குணமாயிடுவாங்க. நீங்க நினைக்கிறது மாதிரி யாரும் செய்வதை வச்சு இவங்களை குழப்பம் பண்ணல. அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை. இது இப்போதைக்கு சனி பகவானுடைய பார்வையால இந்த பாதிப்பு நடந்திருக்கு. ஒன்று, அதே மாதிரி இவங்க கணவரை பிரிந்துதான் இருக்கணுங்கிற ஒரு நிலைமைகளுக்கு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? வேண்டாம் வேண்டாம் அந்த மனத்தை திருத்தி உங்க பக்கத்துல கொண்டு வந்தாரு ஆதரவு கொடுத்தாங்க. 2 கிட்ட வாங்கம்மா. கருதாமிக்கு கருதாமிக்கு வாடா தம்பி. விருதுநகரா? எந்த இடம் விருதுநகர்? அருப்புக்கோட்டையிலிருந்து ஒரு பாலத்துல ஏறி கீழே இறங்கி அந்த இடது பக்கத்துல உள்ளுக்கு போனாதான் உங்க ஊர். அது பக்கத்துல ஒரு பெருமாள் கோயில், பழைய காலத்து பெருமாள் கோயில் இருக்கா? அப்ப நான் அந்த ஊருக்கு தான் எனக்கு சொல்றேன். நீ வந்து நினைக்கிற பெருமாள் கோயில் இருக்கா? அதுல இருந்து நேர போனா ஒரு அம்மன் கோயில் வந்துடும். அதுல காத்துல போனா உங்க வீடு வந்துடும். கால் உன் மகன் வெளிநாட்டுல இருந்தாங்கம்மா. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலை பார்த்ததே இல்லையா?
பார்த்ததே இல்லையா? அப்புறம் நீ வீட்டு வெளியே வர மாட்டியா? அப்படி சொல்லு. சென்னையில இருக்கு. நான் சொல்ல பெருமாள் தெரியுதா? அதுக்கு இடம் பக்கத்துல ஒரு திருமண மண்டபம் இருக்குமே இருக்கா? அதெல்லாம் தாண்டி போன சாக்கி சொன்ன இருக்குமே இருக்கா? உக்கால் சரி, உனக்கு என்னப்பா வேணும்? நீ நினைக்கிற மாதிரி கல்யாணம் நடக்கணுமா? அப்படி இயற்கையாக கல்யாணம் முடித்து வந்துடணுமா? நீ நினைக்கிற போது எவ்வளவு மூடி பறிச்சு பேசுவாங்க பாத்தியா? இந்த பிள்ளை எங்க இருக்கு? நீ நினைக்கணும், அவனுக்கு நினைக்கிற மாதிரி இந்த பொண்ணு அமையணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கண்ணீர் தாய்ப்பா இருக்கு. கண்ணாடி விதிக்கிறவே கண்ண மூடு. இந்த தை மாதத்துக்கு கூட திருமண சக்தி கிடைக்கும். ஆமாட்டா, அது வந்து ஐப்பசிக்கு சிறந்து தொடர்ந்து முருகா என்று பெயர் எழுதி வைத்துட்டார். மேல முருகான்னு கருதாமிக்கு ஆமா அப்படியா? கோயம்புத்தூர் சாமி, நான் நடத்துகிற தொழில தடைகளும் வரவேலை இருந்தாங்க கடுமையாப்பா. என்ன தொழில் தம்பி? இந்த கடை அடுத்து டாக்டர் தோன்ற பிரச்சனை யாருக்கு? யாருப்பா? சொத்து சொத்து தோன்றமாக என்னையா வந்து அவங்கள டாக்டர் தப்பான வார்த்தையோ சொல்லுங்க காலத்து உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பேரு என்னப்பா? பக்கத்துல உங்க தெருவுல கிடைக்கிற அம்மன் கோயில் இருக்கா? அங்க நான் கருத்தாமியும் இருப்பேன். இப்ப 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய பணங்கள் நஷ்டமாகி கொடுத்த இடத்துல உனக்கு வராத வேதனையும் பகையும் சேர்த்து வந்துருக்கு. உண்மையா? அந்த பகையிலிருந்து மீட்டி உன் பணத்தையும் வாங்கி தரேன். போலீஸ் விசாரணை இல்லாம உனக்கு சமாதானமா நினைச்சேன். போதுமா? வியாபாரத்தின் தடையும் நம்ம நினைக்கிற லாபத்தை பெற முடியல, ஏதோ தொழில முடக்கமாயிருக்குங்கிற உணர்வு உன் உலகத்துல தோன்றிருக்கு. சில இடங்கள்ல கேட்டா அதுக்கு வேற ஒரு மாறுபாடு நடந்திருக்குங்கிற செய்தியை அறிந்து என்னை பார்க்க வந்திருக்கேன். அதை தீர்த்து வெற்றியாக இருந்தா போதும்னா கிடைக்க வைக்கிறேன். வெற்றி நம்பிக்கை நினைப்பார். கருதாமிக்கு கோயம்புத்தூர் சொத்து சொந்தமான விஷயம். வாப்பா, யாருமா இது? பொங்குவாணி திருநாட்டில் உதித்தாயே கருதாயனுக்கு நமக்கா முடிய ஒரு கேள்வி ஒன்று கேட்க வேண்டியிருக்கு. உங்க தாத்தா எத்தனை விடாட்டி? சொல்ல முடியாதா? ஆயூர் இல்லையா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா தம்பி. உன்னுடைய வீடு பத்திரம் சொந்தமாக தேவையில்லாம ஒருத்தர் வந்து தலையிட்டு ஒரு சில குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்கான். அதுல மாந்திரிகம் சொந்தமான பிரச்சனையும் நடந்திருக்கு. இப்ப 1.25 ஆண்டுகளாக நீ அது சொந்தமான முயற்சி பண்ற அத்தனையும் வீழ்ச்சியாவே இருக்கு. உண்மையா? அதனால இதுல சட்டப்படி நீ எதையும் போய் உண்ண வேண்டாம். நானே உனக்கு அதை சரி பண்ணி வெற்றியாகி தந்துடுறேன். வேற என்ன வேணும்? பொம்பளை பிறக்கும் மாரியாத்தான். ஆனா முட்டை என் கோயிலுக்கு வந்து போடலன்னா போட மாட்டேன். இந்த முதல்ல அட்வான்ஸ் வாங்கி என்னை வந்து பாரு. போ ஆவணி விட்டுரும்.
அதே கோயம்புத்தூர் உடல்நிலையால் பாதிக்கப்பட்டார். யாருப்பா உடல்நிலையால் பாதிக்கப்பட்டார்? யார் யாரீங்க? யாருக்கு உடல்நிலை தெரியுங்க? நல்ல காலோட ஏற்றுக்க மாட்டேன். உடம்பு ஒழுங்கா ஒத்துக்க முடியுமா? அவங்க உள்ள அங்க போகலையே. எத்தனை வீடு பாருக்கு? எத்தனை வீடு இருக்கு? வீடு சம்பளமா உட்காரு, கண்ணை முடிக்கா தொகுந்து உட்காந்து. 3 வருடத்துக்குள்ள உங்களுடைய மனைவிக்கு உடல்நிலையில் ரொம்ப பாதிக்கப்பட்டு சில குறைபாடுகள் ஏற்பட்டுச்சு. அதுக்கு கிரகங்கள் தான் காரணம், மந்திரங்கள் காரணம் கிடையாது. இப்போ 6 மாத காலங்களாக உடலாலும் பணத்தாலும் நஷ்டப்பட்டு மனநிலை நடக்கு. இதை உங்களுக்கு தனிமொழி தரணும். ஒரு பிள்ளைய பற்றி மனக்குழப்பம் இருக்கு, அது செம்மையா வேற என்ன வேணும்? யாருக்கலாம் அந்த டைவர்ஸ் அவ்வளவு விரைவில் நடந்து முடிக்காது. 1.5 வருஷம் டைவர்ஸ் அப்படின்னு என் பொண்டாட்டிக்கு சோகலோடு கேட்காதான் இவ்வளவு விவரம். 1.5 வருஷம் ஆகுமா? கமலாமிக்கு கோயம்புத்தூர் எல்லை. ஆமா ஆமா அப்படியா? என்னுடைய மனநிலைகளை சரி பண்ணி கொடுத்து கேட்டது யாருப்பா? யாரா வந்து கேட்குங்க? சரி. என்னடா பேரு? உங்க அப்பா பேரு என்னது? உங்க அம்மா பேரு? தூக்குதானா உனக்கு? என்ன செய்யணும் உனக்கு? உண்மையை சொல்லணுமா? நீங்க எப்படி கவுந்துட்டோ? இன்னதென அறிகிறார் தான் செய்வது இவர் பிழையை. அதாவது இவருக்கு நம்ம என்ன பேசணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத தன்னுணர்வு இருந்த ஒரு தன்மை இவருக்கு இல்லை. அவன் பாட்டு இல்ல அவன் பேசிட்டு இருக்கான். நம்ம சொன்னாலும் பேசுவான், அவனாவும் பேசுவான். ஆனா ஒரு தெளிவான ஒரு பிடிப்பான மனோபக்குவங்கள் வாங்க. இதுக்கு என்ன காரணங்கிறத கண்டுபிடிப்போம். நான் கை கொடுத்துக்கா பக்கத்துல வா. பௌர்ணமி அன்னைக்கு கூட்டு வாப்பா, தெளிவாயிருக்கும். நரம்பு எதிர் பாதிப்புகள் எதுவும் இல்லை, மன உணர்வு தான் பாருங்க. சரியா? கருணாமிக்கு திருப்பூர் என் கையன்னை படைத்ததெல்லாம் திருப்பூரை தவிர பாக்காதீங்க. திருப்பூர் அப்படியா? தொழில் கடன் சம்பந்தமா கேட்டது. என்னமா தொழில் பாக்குறீங்க? அப்படியா? கடன் பண்ணிருக்கீங்களா? யாருடா முடிய? நீ யாருடா? அது கூட எல்லாமே ஒரே பத்திரம் வந்து வியாபார ஸ்தாபனத்தில் 1, 2, 3 கடல் 1, 2, 3 3 நிக்கிறீங்களா? யாரும் நிக்கலாம் உடனே 2 நாடு வர கிடைக்காது. எழுத்து வர உன் கடையை தாண்டி போற நிறைந்த கடைகள் வியாபார ஸ்தாபனமா இருக்கு.
அதுக்குள்ள இடத்துக்குள்ள ஒரு சின்ன கோபுரம் தெரியுது. என்ன சாமி கோபுரமா? உன்னுடைய வியாபாரத்துக்கு யாரும் தொழில முடக்கம் வச்சிருப்பாங்களோ உனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. வச்சது உண்மை. அதை மாத்திட்டானே. அது ஏன் வச்சாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன பொறாமை. புரியுதா அவனுக்கு? அதுல உனக்கு இருக்கிற பணம் கூட இப்போ பத்தாக்குறையா காணாம போயிருக்கும். போச்சா? யார் எடுத்தாலும் தெரிஞ்சியா? தெரியணுமா? அதனால தொழிலை நஷ்டப்படாம காப்பாத்துறேன். சரக்கு நிறைய கொண்டு இறக்கி வச்சிருவோம். என்ன தேவையில்லாம கடையில இன்னொரு ஆளை கொண்டு இருக்கவே கூடாது. நினைக்கிறேன் வெட்டியாக்கிட்டாரு. வியாபாரத்தில் தான் நிறைய பணம் வரும். இந்த கனியை வீட்டுல வை. அதை ஒரு கடை கருதாமிக்கு அதே திருப்பூர் எல்லை கடன்களை பற்றி மன உபாதை அடைந்து வந்த மக்கள் வாங்கப்பா. கல்யாண தகுந்தமா யாரும் கேட்டு வந்திருக்கீங்களா? திருப்பூர் திருமணம் தகுந்தமாக திருமணம் யாரும் கேட்டு வந்திருக்காங்க? யாரா இருந்தீங்க? அவங்க முன்னால வரமாட்டாங்களா? என்ன வேணும்? காலம் சிவன் கோயில் எந்த பக்கம் இருக்குப்பா? நிறைய பொருள்களை இழந்து கடன்பட்டு தொழில் நடத்த முடியாத மனவேதனை அடைந்து இருப்போமா சாகுமாங்கிற அளவுக்கெல்லாம் முடிவெடுத்து கடைசி கலையாக என்னைய பார்க்க முடியும். இதான உண்மை. இப்போ உனக்கு கடனை தீர்க்கக்கூடிய அளவுக்கு பணத்தையும் தந்து தொழிலையும் வகுத்து தந்தா போதும்டா. போதுமாடா? பேங்க்ல இருந்து லோன் வாங்கியிருக்கியா? எத்தனை பேங்க்ல வாங்கியிருக்க? அந்த லோனை முடிச்சு தந்துருந்தேன். டேக் ஓவர் பண்ணணுமா அல்லது பணம் கொடுக்கணுமான்னு பார்த்து ரெடி ஆகிட்டா கணக்கு. ஒரு கேள்வி கேட்டுக்கா, என்ன வேணும்? இப்போதைக்கு பௌர்ணமி அன்னைக்கு வந்து குழந்தை பாக்கிட்டு இன்னைக்கு இந்த கடனை பத்தி மட்டும்தான் நான் பேசியிருக்கேன். பௌர்ணமிக்கு வந்து குழந்தை கருதாவிக்கு திருமண தோதுவா கேள்வி கேட்டு வந்தவர்கள் காரணம் சொல்லலாம். யாரு அப்படியா? நீங்க வந்து மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது, எங்கமா இருக்கு? புரியல எனக்கு. உட்கார்ந்து சவுண்டா கேக்குற வரைக்கும் இவ்வளவு இருக்காங்களா? உங்களுக்கு எந்த ஊரு? திருப்பூர்ல வந்து நீங்க இப்ப அங்க இருக்கியா? கடவுச்சில பிறந்தியா? அப்படியா? இது யாரு? இது உனக்கு அக்கான்னு சொன்ன? உலகத்தையும் புரிஞ்சுக்கிட முடியாதவங்க பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. கால் விட்டுறோம். நீங்க அங்க போயிட்டு உங்க வீட்டுல இருந்து பெரியவங்க யாரும் வரலையா? ஏன் வாங்க? நீங்க வரணும்னு சொல்லிட்டு வந்தியா? பெரியவங்க சொல்ல வேண்டிய வார்த்தையை மட்டும் எப்படி பேச முடியும்? முடியுமா? ஒருத்தரால் வஞ்சிக்கப்படுவார், ஒருத்தரால் ஏமாற்றப்படுவார், உன்னை உள்ள அது ரொம்ப வேதனைப்படும். 3 மாதம் பொறுமையா இருந்தேன். நீ புரிஞ்சிருப்ப நினைக்கிறேன். கருதாவிக்கு அதே திருப்பூர் எல்லை தன் பிள்ளைகளை பற்றி கேட்டு வந்தவங்க காரணம்
என்னமா வேணும் பிள்ளைகளுக்கு?